நண்பர்களே, இந்த உலகத்தில் இருக்கும் காடுகளில் ஒரு காடு மட்டும் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் பரவி இருக்கும் இந்த காடு கிட்டத்தட்ட 5 கோடி ஆண்டுகள் பழமையானது. இது எவ்வளவு பெரியது தெரியுமா? உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களையும் எல்லா விலங்குகளையும் இந்த காட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கூட அமேசானின் 45% பகுதி இன்னும் காலியாகவே இருக்கும். அந்த 45% இடத்தில் மட்டும் பாகிஸ்தான் மாதிரி 3 நாடுகளும் இந்தியா மாதிரி ஒரு முழு நாடும் எளிதாக அடங்கிவிடும். அமேசான் காட்டின் எல்லையை 9 நாடுகள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்று நீங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி கேட்க போற பல விஷயங்கள் செம்ம அதிர்ச்சி தரும். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லாம இருக்கலாம். இந்த மரங்களின் நடுவுல அப்படி என்ன மறைந்திருக்கு? ஏன் எந்த மனிதனாலும் இந்த காட்டில் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க ரொம்ப கஷ்டம்? இங்கே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் உயிரினங்கள் யாவை? இங்கே ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு உயிர் இன்னொரு உயிரின் இரையா மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதுதானே ஒரு நாள் வேற யாரோட இரையா ஆகும் வரை இந்த சுழற்சி நிற்கவே மாட்டேங்குது. இந்த காட்டில் சுமார் 4000 கோடி மரங்கள் இருக்காம். மேலிருந்து பார்த்தா இது ஒரு பெரிய பச்சை மரங்களின் கடல் மாதிரி தெரியும். இதில் பல மரங்கள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலானவை. சில மரங்கள் 200 அடி உயரத்தை கூட தாண்டி வளர்ந்திருக்கும். இதுவரைக்கும் 16,000 வகையான மர இனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருப்பதால இதை பூமியின் நுரையீரல்னு கூட சொல்வாங்க. ஏன்னா உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் சுமார் 20% இங்கிருந்தே வெளியே வருது. இந்த காடு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் வருடம் முழுப்பே இங்கே மழை பெய்துகிட்டே இருப்பதுதான். ஒரு வாரம் கூட மழை இல்லாமல் போவது ரொம்ப அரிது. மழை பெய்யும் போது கூட அந்த நீர் தரையில விழ 10 நிமிஷம் வரை ஆகும். மரங்கள் அவ்வளவு அடர்த்தியா இருக்குது. அதே காரணத்தால பகல் நேரத்திலும் கூட இந்த காடு இரவு மாதிரி இருட்டா இருக்கும். நீளமான மரங்கள் சூரிய ஒளியையே கீழே வரவிடாது. மழையும் சூழலும் செம்மையாக இருப்பதால உலகத்துல வேற எங்கும் இல்லாத பல வகையான விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் இங்கே வாழ்கின்றன. இங்கே 400 வகையான தாவரங்கள், பல விலையுயர்ந்த பறவைகள், 2200க்கும் மேற்பட்ட மீன்கள், 22 வகையான பாலூட்டிகள், சுமார் 380 விசித்திரமான விலங்குகள் இருக்காங்க. பூச்சிகளை மட்டும் எடுத்தாலும் இதுவரை 25 லட்சம் வகையான விஷப்பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த காடு உள்ளே போனா செம்ம ஆபத்து. எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. எப்போ எந்த விலங்கின் இரையா மாறிடுவீங்கன்னு தெரியாது. இங்கே இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் 2 விஷயம்தான் தெரியும். தன் உயிரை எப்படி காப்பாற்றுவது, எதிரில் இருப்பதோட உயிரை எப்படி எடுப்பது. இங்கே ஒரு சின்ன எறும்பு கூட உங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு மனிதன் தவறுதலாக இந்த காட்டுக்குள் நுழைந்தா அவன் முதலில் சந்திக்கக்கூடியது கிரீன் அனகாண்டா. இது அமேசான்ல இருக்கிற மிகப்பெரிய, மிகவும் கனமான பாம்பு. இதுக்கு விஷம் இல்ல, ஆனா இரையை சுற்றி இறுக்கி பிடித்து மூச்சை நிறுத்தி எலும்புகளையே உடைச்சு கொல்லும். சுமார் 30 அடி நீளமும் 250 கிலோ எடையும் கொண்ட இந்த பாம்பு இரையை கடிக்காது, உயிரோடவே விழுங்கிடும். இது ஈரமான சதுப்பான இடங்களில் தான் அதிகமாயிருக்கும். அங்கே இரையை எளிதா பிடிக்க முடியும். கிரீன் அனகாண்டா 40 ஆண்டுகள் வரை வாழும். தன்னை விட பெரிய விலங்குகளையும் விடமாட்டாது. அமேசான்ல உலகத்திலேயே பெரிய சிலந்திகளில் ஒன்றான கொலாயத் பேர்ட் ஈட்டர் டரான்சுலாவையும் பார்க்கலாம். இதோட முழு உடலும் முடிகளால மூடப்பட்டிருக்கும். உடல் சுமார் 5 அங்குலம், கால்கள் 12 அங்குலம் வரை நீளம் இருக்கும். சுமார் 175 கிராம் எடையுள்ள இந்த சிலந்தி அளவில் ஒரு தட்டு மாதிரி பெரியதாக தெரியும். இது பூச்சிகளை மட்டுமில்ல, சின்ன பறவைகளையும் வேட்டையாடும். எதிரிகளை பயமுறுத்த விஷமுள்ள முடிகளை பயன்படுத்தி விசித்திரமான சத்தம் எழுப்பும். பெரும்பாலும் இரவில் வேட்டையாடி பகலில் நிலத்தடியில் மறைந்திருக்கும். சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்கா காடுகளில் ரொம்ப விஷமுள்ள பாய்சன் டாட் ஃப்ராக் வகை தவளைகளும் அதிகமாயிருக்காங்க. அழகான நிறங்களால் விலங்குகளை ஈர்த்தும் இந்த தவளை ஆபத்து வந்தவுடனே உடம்பிலிருந்து விஷம் வெளியேற்றி எதிரியை கொன்றுவிடும். இதன் ஒரு சின்ன வகையான கோல்டன் டாட் ஃப்ராக் வெறும் 2 அங்குலம் தான் இருக்கும். ஆனா அதோட விஷம் ஒரே நேரத்தில் 10 பேரை கூட கொல்லக்கூடியது. இங்கே ஊர்ந்து செல்லும் பூச்சிகளிலிருந்து பறக்கும் பறவைகள் வரை எல்லாமே உங்களை உணவாத்தான் பார்க்கும். ஹார்பி ஈகிள்னு ஒரு பெரிய பறவை இருக்கு. இதோட சிறகுகள் 8.5 அடி வரை விரியும். 16 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே இரையை கண்டுபிடிக்கும். சிறகுகளை விரிச்சா ஒரு மனிதனை விட பெரியதாகவே தெரியும். சுமார் 15 கிலோக்கும் மேலான எடை இருக்கும். இதோட நகங்கள் 6 அங்குலம் வரை நீளமானவை.
உயரமான மரங்களில் கூடுகளை கட்டி அங்கிருந்து இரையை கவனிக்கும். ஹார்பி ஈகிள் 50 ஆண்டுகள் வரை வாழும். அமேசான்ல புல்லட் ஆண்ட்னு ஒரு எறும்பு இனமும் இருக்கு. இதோட கடி துப்பாக்கி குண்டு பட்ட மாதிரி வலியை கொடுக்கும். இது மற்ற எறும்புகளை விட பெரியது. கடித்தால் வரும் வலி சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தாக கூட மாறலாம். அமேசான் நதியிலும் பல ஆபத்தான உயிரினங்கள் இருக்காங்க. அவற்றில் எலக்ட்ரிக் ஈல் ரொம்ப பிரபலம். இது தனது இரைக்கு சுமார் 860 வோல்ட் மின்சாரம் கொடுக்க முடியும். பல சம்பவங்களில் இது பெரிய விலங்குகளுக்கே கடுமையான ஷாக் கொடுத்து நரம்பு அமைப்பை செயலிழக்க செய்து இடனடியாக கொன்றிருக்கிறது. வெளியில பார்க்க ஒரு சாதாரண மீன் மாதிரி இருந்தாலும் ஆபத்து உணர்ந்தா ஒரு கணத்தில் உயிரை பறிச்சிடும். இந்த காட்டில் 100கணக்கான விஷப்பாம்புகள் இருக்காங்க. அவற்றில் மிகவும் ஆபத்தானது ஃபெர்டலான்ஸ். சுமார் 7 முதல் 8 அடி நீளமுள்ள இந்த பாம்பு பிட் வைப்பர் குடும்பத்தை சேர்ந்தது. இதோட பிரவுன் நிறம் காரணமாக காட்டுக்குள் எளிதா தெரியாது. ஒரு கடியில் 300 மில்லிகிராம் வரை விஷம் செலுத்தும். பெரும்பாலும் இரவில் தான் அதிகமா செயல்படும். அங்க வாழும் மக்களுக்கு இது பெரிய ஆபத்து. ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்டோர் இதன் கடியால் உயிரிழக்கிறார்கள். அமேசானில் 200க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வாழ்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை 2.5 கோடி. வெளியுலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் நூற்றாண்டுகளாக இதே காட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு, மொழி எல்லாமே முற்றிலும் வேறுபட்டது. இதுவரை அமேசான் ரெயின் ஃபாரஸ்டின் சுமார் 50% பகுதியே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அளவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் உலகத்துக்கே இன்னும் புரியாத மர்மமா தான் இருக்குது. 2017இல் கொலம்பியா பகுதியில் உள்ள அமேசான் காடுகளில் ஆராய்ச்சியாளர்கள் மலைக்குள் இருக்கும் ஒரு குகையில் மனிதர்கள் வரைந்த ஓவியங்களை கண்டுபிடித்தார்கள். பெரிய கற்களில் வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் 12,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு கார்பன் டேட்டிங் மூலம் தெரிய வந்தது. அந்த காலம் ஐஸ்-ஏஜ் காலம். அப்போது இங்கு காடு இல்லை, பனி நிறைந்த நிலம்தான் இருந்தது. அப்போது வாழ்ந்த மக்கள் குளிரிலிருந்து தப்பிக்க இந்த குகைகளில் வாழ்ந்தார்கள். இந்த ஓவியங்களை தெய்வமா நினைத்து வழிபட்டு மதிப்புள்ள பொருட்களை பலியாக கொடுத்தார்கள். இந்த ஓவியங்கள் மண்ணும் அவர்கள் வேட்டையாடிய விலங்குகளின் இரத்தமும் பயன்படுத்தி வரையப்பட்டவை. இதன் மூலம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பெரிய விலங்குகளை எப்படி வேட்டையாடினார்கள் என்பதும் தெரிகிறது. பல இடங்களில் மனித கழிவுகளும் புதைந்து கிடந்தன. அமேசான் காடுகளின் கீழ் புதைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் லைடார் ஸ்கேனிங் பயன்படுத்தி கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் கண்டுபிடித்தனர். சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான நகரங்களின் சுவடுகள் மலைகளின் கீழ் புதைந்து கிடந்தன. காலப்போக்கில் காடு அவற்றை முழுவதும் மறைத்துவிட்டது. அமேசானின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீ அல்லது எல்டொராடோ என்று அழைக்கப்படும் நகரம். இந்த காட்டின் எங்கோ ஒரு பகுதியில் முழுக்க தங்கத்தால் ஆன ஒரு பெரிய நகரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து பல ஐரோப்பியர்கள் சவுத் அமெரிக்கா வந்தபோது இந்த நகரத்தின் கதையை கேட்டு அதை தேட ஆரம்பித்தார்கள். பல பழங்குடியினர் அமைத்த நகரங்களை கைப்பற்றினாலும் எல்டொராடோ யாருக்கும் கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் தேடியும் அந்த நகரம் கிடைக்கவில்லை. பின்னர் பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் பெர்சி ஃபாசெட் மீண்டும் அந்த நகரத்தை தேடி அமேசான் காடுகளுக்குள் சென்றார். 8 இடங்களில் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. 9வது முயற்சியில் அவர் பிரேசிலின் மாட்டோ குரோசோ பகுதியிலிருந்து தனது மனைவியுடன் கடைசியாக தொடர்பு கொண்டார். அதன் பிறகு அவரும் அவரது குழுவினரும் எப்போதும் திரும்பி வரவில்லை. பல மாதங்கள் தேடியும் அவர்களின் தடயமே கிடைக்கவில்லை. சிலர் பழங்குடியினர் அவர்களை கொன்றதாக சொன்னாலும் உண்மையில் என்ன நடந்தது என்பது இன்னும் தெரியாத மர்மமாகவே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் வீடியோவில் சந்திப்போம்.